தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விகடன் பத்திரிகையின் இணையதளத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் முடக்கியுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களின் புகாரை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கு. இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் புகார் கொடுத்தாரு, அவருடைய புகார்ல 100% உண்மை இருந்தது, அதை ஏத்துக்கிட்டு நாங்க விகடன் பத்திரிகையோட இணையதளத்தை முடக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கேலி சித்திரமாக வரைந்து அவரை அவமதிக்கும் விதமாக ஒரு சித்திரம் வரைந்து அதை அவங்க பத்திரிகையோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாட்டோட பிரதமரை அவமானப்படுத்தவே கூடாது. இதுவரைக்கும் இந்தியாவுல நிறைய பிரதமர்கள் இதற்கு முன்னால வந்திருக்காங்க. எந்த பிரதமரையும் இந்த அளவிற்கு ஒரு ஊடகம் அவமதிக்கும் விதமா செஞ்சதே கிடையாது. அதுவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்போட அந்த சந்திப்பு நடந்தது இல்லையா, நரேந்திர மோடி அவர்களின் சந்திப்பு, அந்த சந்திப்பை தான் இப்படி கேலி சித்திரமா வரைஞ்சி வச்சிருக்காங்க. கைவிலங்கு கட்டப்பட்டது போல, ட்ரம்ப்புக்கு பக்கத்துல கைவிலங்கு கட்டப்பட்டது போல ஒரு அடிமை போல நம்ம நாட்டு பிரதமரை இவங்க சித்தரிச்சிருக்காங்க, அமெரிக்காவின் அடிமை போல. உண்மையிலேயே இந்த விகடன் பத்திரிகைக்கு அரசியல் தெரியுமா, அரசியல் நாகரிகம் தெரியுமா, இல்ல பத்திரிகை நாகரிகம் தான் தெரியுமா? இவங்கெல்லாம் எப்படி இத்தனை வருஷமா இந்த பத்திரிகையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க எப்படி வெளியில சொல்லிக்கிறாங்க நாங்க நடுநிலையான பத்திரிகை அப்படின்னு? இந்த விகடன் பத்திரிகை இன்னைக்கு நேத்து இப்படி பண்ணலங்க. இந்த பத்திரிகை ஆரம்ப காலத்துல இருந்தே இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு பத்திரிகை தான். இந்த விகடன் பத்திரிகை ஒரு தேச துரோக பத்திரிகை அப்படின்னு சொல்லலாம், தேசத்திற்கு எதிரான பத்திரிகைன்னு சொல்லலாம். இந்த பத்திரிகை மீது தேச துரோக வழக்கு பதியப்பட்டு இந்த விகடன் நிறுவனத்தை முழுவதுமாக முடக்க வேண்டும். இவங்களால இனிமே எந்த ஒரு பத்திரிகையும் அச்சிட்டு அவங்க வெளியிடவும் கூடாது. இந்த நிறுவனத்தையே மொத்தமா க்ளோஸ் பண்ணணும், மத்திய அரசாங்கத்திட்ட நாங்க கேட்டுக்கிறோம். இப்போ இந்த விகடன் பத்திரிகையை பார்த்து நாம ஒரு கேள்வி கேட்கிறோம். உங்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கறா? இந்திய அரசாங்கம் கொடுக்கிறது. நீங்க எந்த பாதுகாப்புல இங்க சுதந்திரமா பத்திரிகை வியாபாரம் பண்றீங்க, அதன் மூலமா பணம் சம்பாதிக்கிறீங்க? இந்திய ராணுவம் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. என்னதான் பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு இருந்தாலுமே தனிமனித தாக்குதல் என்பதை செய்யவே கூடாது. நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமர். இந்தியாவின் அடையாளமாக மற்ற நாடுகள் எதை பார்ப்பாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பிரதமரை தான் பார்ப்பாங்க. இப்ப அமெரிக்காவின் ஒரு அடையாளமாக, அமெரிக்காவின் முகமாக நாம யார பார்ப்போம் அப்படின்னா அமெரிக்காவினுடைய அதிபரை தான் பார்ப்போம். அந்த அதிபர் இப்ப ட்ரம்ப் இருக்காரு, இதற்கு முன்னால பைடன் இருந்தாரு. இப்போ அதிபராக யார் வந்தாலும் அவங்கள தானே நாம பார்ப்போம். அப்போ உலக நாடுகள் நரேந்திர மோடி அவர்களை உலகத்திலேயே நம்பர் 1 தலைவராக பார்க்கிறது. இன்னைக்கு நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, உலகத்திலேயே சக்தி வாய்ந்த நம்பர் 1 தலைவர் யாரு அப்படின்னு நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுல நரேந்திர மோடி அவர்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறார். அமெரிக்க அதிபர் கூட 4வது இடமோ 5வது இடமோ தான் வருது. அந்த அளவிற்கு உலகத்தின் நம்பர் 1 தலைவராக, சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை அவருடைய நாட்டிலேயே ஒரு பத்திரிகை இந்த மாதிரி கேலி சித்திரமா வரைகிறாங்க. உண்மைக்கு புறம்பான ஒரு சித்திரம் அது. சரிங்களா? அமெரிக்காவில் என்ன நடந்தது? அதிபர் ட்ரம்ப் அவர்களினுடைய சந்திப்பின் பொழுது நரேந்திர மோடி அவர்களுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எந்த அளவிற்கு மரியாதை கொடுத்தார்? எழுந்து நின்று நாற்காலியை நகர்த்தி நரேந்திர மோடி அவர்களை உட்கார சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் பின்னாடி நிக்கிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். உலகத்திலேயே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மரியாதை கொடுத்த ஒரே தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் தான். யாருக்குமே இந்த மாதிரி எந்த அதிபர் வந்தாலும், ரஷ்ய அதிபர் வந்தாலும் சரி, சீன அதிபர் வந்தாலும் சரி, இல்ல ஜப்பான்ல இருந்து அரசியல்வாதிகள் வந்தாலும் சரி, யாரு வந்தாலுமே ட்ரம்ப் எழுந்திருச்சு ஒரு சேரை எடுத்து நகர்த்தி போட்டு அந்த சேர்ல அந்த தலைவரை உட்கார வச்சு பின்னாடி நிக்கவே மாட்டார். இந்த அளவிற்கு மரியாதை கொடுத்தாருன்னா அது நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான். இது விகடனோட கண்ணுக்கு தெரியலையா? இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இந்தியாவுல இதற்கு முன்னால எத்தனையோ பிரதமர்கள் வந்திருக்காங்க. அத்தனை பிரதமர்களும் செய்யாத ஒரு சாதனைய நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சிருக்காரு. நரேந்திர மோடி அவர்களுக்கு முன்பு நிறைய பிரதமர்கள் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு போகும்போது எப்படி போவாங்க அப்படின்னா, அதாவது அந்த சரியான மரியாதை என்பது அமெரிக்காவில் கிடைக்காது. சரிங்களா? மற்ற நாட்டு தலைவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை ஒரு இந்திய பிரதமருக்கு கிடைக்காது. ஒரு பொம்மை மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. மன்மோகன் சிங் எப்படி போனாரு? அங்க போய் கூட்டத்தோட கூட்டமா 10ல ஒருத்தரை தான் நின்றுட்டு இருப்பாரு. அதுவும் கையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு, தலையை தொங்க போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாரு. அப்படி இருந்த மன்மோகன் சிங், அப்படி இருந்த இந்தியாவினுடைய பிரதமருக்கு உண்டான மரியாதை இன்னைக்கு அமெரிக்க அதிபர் எழுந்து நின்று மரியாதை கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவினுடைய மரியாதையை நரேந்திர மோடி அவர்கள் உயர்த்தி இருக்கிறார். வேற எந்த பிரதமரும் இதுவரைக்கும் இந்தியாவில் அந்த அளவிற்கு இந்தியாவுடைய தன்மானத்தை உயர்த்தினது கிடையாது.
இன்னைக்கு உலகத்துல எங்க போனாலும் நரேந்திர மோடி அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது. இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய எந்த பிரதமராவது உலகத்தின் சக்தி வாய்ந்த தலைவர்னு பேர் எடுத்திருக்காங்களா? நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு உலகத்துல எந்த நாட்டுல வேணாலும் போயிட்டு நீங்க நரேந்திர மோடி என்ற பெயரை நீங்கள் சொல்லி பாருங்கள், அப்போ அவங்க அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. நீங்க எந்த நாட்டுல வேணாலும் போங்க. அதே போல இதே திமுக இன்னைக்கு பாஜக பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்குகிறது, விகடன் பத்திரிகையோட இணையதளம் முடக்கப்பட்டதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதே ஸ்டாலின் ஐயா கிட்ட கேக்குறேன், உங்க திமுக கட்சிக்காரங்க உங்க கட்சிக்கு எதிராக உங்களுக்கு எதிராக ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டுச்சுன்னு அந்த பத்திரிகையோட ஆபீஸ் கொளுத்துனீங்களா இல்லையா? இது நடந்துதா இல்லையா? அப்ப நீங்க உங்க கட்சிக்காரங்க நீங்க எத்தனை பத்திரிகை ஆபீஸ வேணாலும் கொளுத்தலாம், யார வேணாலும் அடிச்சு கொள்ளலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஒரு நாட்டோட பிரதமரை அசிங்கப்படுத்தும் விதமா படம் வெளியிட்ட ஒரு பத்திரிகையோட இணையதளத்தை மத்திய அரசாங்கம் முடக்கியிருக்காங்க அப்படின்னா அதற்கு நீங்க எப்படி கண்டனம் தெரிவிக்கலாம்? திமுக உங்களுக்கு எதிராக பேசின சவுக்கு சங்கரை தூக்கி ஜெயில வச்சீங்களா இல்லையா? உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய யூடியூபர், சமூக வலைதளங்கள்ல உங்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கக்கூடிய அத்தனை பேரையும் தூக்கி நீங்க ஜெயில வச்சீங்களா இல்லையா? அவங்களோட குரல் வலையை நசுக்கணுங்களா இல்லையா? அமெரிக்காவுல உண்மையில என்ன நடந்தது அப்படின்னு தெரியாம இங்க பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாம சட்டவிரோத குடியேறிகள் அவங்கள அமெரிக்கா இப்படித்தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அமெரிக்கா மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா நாடும் அப்படித்தான். சிங்கப்பூர்ல எல்லாம் இந்த மாதிரி சட்டவிரோத குடியேறிகள்லாம் இருந்தாங்கன்னா அங்க இன்னும் தண்டனைகள் ரொம்ப கொடூரமா இருக்கும். சிங்கப்பூர்ல என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு தயவு செஞ்சு அங்க போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க நம்ம ஆளுங்க கிட்ட. அங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே பனிஷ்மெண்ட் அதிகம். அதுவும் சட்டவிரோதமா உள்ள நுழைஞ்சிங்கன்னா மிக மோசமான பனிஷ்மெண்ட் இருக்கு. சரிங்களா? உலகத்துல எல்லா நாடும் அப்படித்தான் பண்ணுவாங்க. அமெரிக்கா லீகலா சட்டப்பூர்வமா அங்க நிறைய இந்தியர்கள் லட்சக்கணக்கான பேர் குடியிருக்காங்க. அங்க குடியுரிமை வாங்கிட்டு குடியிருக்காங்க. ஏன் அங்க அரசியல்ல கூட இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களெல்லாம் ட்ரம்ப் அவர்கள் வெளியில அனுப்பலையே. சட்டவிரோதமாக உள்ள நுழைஞ்சவங்களை தானே வெளியில அனுப்புறாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க கையில விலங்கு கட்டியிருந்தா என்ன, காலில் கட்டியிருந்தா உங்களுக்கு என்ன? சட்டவிரோத குடியேறிகளை எல்லா நாடுகளுமே இப்படித்தான் நடத்துவாங்க. சரிங்களா? உலகத்துல அனைத்து நாடுகளும் இப்படித்தான் நடத்துவாங்க. சைனாவுல எப்படி நடத்துவாங்கன்னு போய் பாருங்க, ரஷ்யாவுல எப்படி நடத்துவாங்கன்னு போய் பாருங்க. அரசியல் எதுவுமே தெரியாம, உலக அரசியலும் தெரியாம, உள்ளூர் அரசியலும் தெரியாம திமுக கிட்ட வாங்கின காசுக்கு இப்படி விகடன் கூவிருக்கான். இந்த விகடன் பத்திரிகைய அடிச்சு உடைக்காம விட்டாங்களே பாஜக காரங்க, அதை நினைச்சு விகடன் சந்தோஷப்படணும். இதுவே திமுகவை ஸ்டாலினை இந்த மாதிரி பண்ணியிருந்தா இந்நேரம் திமுக கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து விகடன் பத்திரிகை ஆபீஸ கொளுத்திருப்பாங்க. திமுக காரன் செஞ்சிருப்பான். ஆனா பாஜக இன்னும் அதை செய்யல. அப்ப பாஜக எந்த அளவிற்கு நாகரிகமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள் புரிஞ்சுக்கணும். தேவையில்லாம தொடர்ந்து பிஜேபியவே டார்கெட் பண்றீங்க. நரேந்திர மோடி அவர்களை தமிழ்நாட்டுக்கு எதிரியாவே நீங்க சித்தரிச்சு செய்திகளை வெளியிடுறீங்க. விகடன் மட்டும் இல்ல, அனைத்து பத்திரிகைகளுக்கும் சேர்த்தான் சொல்றோம். புதிய தலைமுறையிலிருந்து, தந்தி டிவில இருந்து, தினகரன்ல இருந்து எல்லா பத்திரிகைக்கும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். பத்திரிகை, டிவி சேனல் எல்லாத்துக்கும் தான் சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் தொடர்ச்சியா நரேந்திர மோடி அவர்கள் குறித்து அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. உண்மைக்கு புறம்பான செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க. இதனால நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக தமிழக மக்கள் திரும்பி இருக்கிறார்கள். இதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் இந்த ஊடகங்களும் தான். சரிங்களா? ஒரு 100 நாள் வேலை திட்டத்துல பணம் வராம இருக்கு. அதுக்கு காரணம் நரேந்திர மோடி தான் அப்படின்னு சொல்லி கிராமப்புறங்கள்ல பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க திமுக கட்சிக்காரங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய பெண்கள் நரேந்திர மோடி அவர்களை திட்டுறாங்க. அப்போ இந்த திமுக கட்சிக்காரன் எந்த அளவிற்கு இந்த நரேந்திர மோடி அவர்கள் குறித்தும் பாஜக குறித்தும் பொய்யான விஷயத்தை தமிழகம் முழுவதும் பரப்பி வச்சிருக்கான் அப்படிங்கறத மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இங்க ஆளுகின்ற அரசு திமுக. இங்க திமுக 1008 தப்பு பண்ணுது. அதை கேட்க துப்பு இல்ல விகடனுக்கு. துப்பு கட்ட பத்திரிகை நீ இப்படி பிரதமரை அசிங்கப்படுத்துவியா? முதல்ல உனக்கு அந்த அருகதை இருக்கா? இப்படி இந்த மாதிரி விமர்சனம் பண்றதுக்கு உனக்கு அருகதை இருக்கா? காசு வாங்கிட்டு தானே நீ இந்த மாதிரி பண்ற. வாங்கின காசுக்கு இப்படி எல்லாம் கூவுற. இந்த பழப்புக்கு இதுக்கு மேல எதுவும் நான் சொல்ல விரும்பல. இந்த விகடன் பத்திரிகையை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும். அதே போல இந்த விகடன் மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90% ஊடகங்களும் தடை செய்யப்பட வேண்டிய ஊடகங்கள் தான் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். அதே போல தமிழக பாஜகவுக்கு உண்மையிலே நான் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு நாளா பாஜக, திமுக எது செஞ்சாலும் பாஜக பொறுத்து போயிட்டு இருந்தாங்க. இனிமே பொறுத்து கொள்ளாதீர்கள். இனிமே எது செஞ்சாலும் அதிரடி ஆக்ஷன்ல களமிறங்குங்க. இனிமே திருப்பி அடிங்க. அடிச்சா மட்டும்தான் திமுக கட்சிக்காரனும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஊடகங்களையும் சரி நம்மளால அடக்க முடியும். அடியாத மாடு படியாது. இதை பாஜக இனிமே புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இனிமே அதிரடி ஆக்ஷன்ல இறங்கினா மட்டும்தான்
தமிழ்நாட்டுல பிஜேபி நீக்கும், தமிழ்நாட்டுல பிஜேபியால வெற்றி பெறவும் முடியும். இந்த பதிவு தொடர் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.